டிரைவரண்ணே பாட்டு சூப்பரா இருக்கே. ஏன் கோமதி, என்னங்க? நம்ம எல்லாரும் குலசாமி கோயிலுக்கு போறது தெரிஞ்சே பாட்டு போடுற மாதிரி தெரியுது. நல்ல குடும்ப பாட்டா பாடுதே, ரொம்ப நல்லா இருக்கு. கோமதி, அப்புறம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாரு. இந்த குடும்பத்து ஆளுகளுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காங்க, அதில் என்னையும் காலையில் சேர்த்து விட்டாங்க. அந்த குரூப்பில் அப்பப்பப்பா எம்பிட்டு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? பேசாம இருங்க, நானும் அந்த குரூப்பில் உங்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டுறேன். ஐயோ வேணாம் மாமா. ஏன்பா? இல்ல மாமா, அந்த ஃபேமிலி குரூப்லாம் வேணாம், எனக்கெல்லாம் செட் ஆகாது. இருக்கிறதுல பாதி பேரு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நம்ம வாய் சும்மா இருக்காது, பதிலுக்கு நான் ஏதாவது பேசிடுவேன், அப்புறம் கலவரம் உண்டாயிடும். வேணாம் மாமா. இவ்வளெல்லாம் சேர்த்தே விடாதீங்க. சரி சரி விடு. அம்மா தான். ஹலோ மயிலு, சொல்லுமா. கிளம்பிட்டீங்களா கோயிலுக்கு? கிளம்பிட்டீங்களா? வா, கோவிலுக்கு பக்கத்திலே வந்துட்டோம். சரி சரி மயிலு, நாங்களும் கிளம்பிட்டோம், அந்த வந்துகிட்டு இருக்கோம். சரிம்மா. என்னப்பா மயிலு? அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்களா மாமா? வரட்டும் வரட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதி, மாசத்துல 5 தடவையாச்சும் குலசாமி கோயிலில் விசேஷம் மட்டும் கடைக்கு பொருள் வாங்க வருவாங்க. அப்பெல்லாம் நான் யோசிச்சுக்கே இருப்பேன், இவங்களுக்கெல்லாம் குலசாமி கோயில் இருக்கு, நம்மளுக்கு ஒரு குலசாமி கோயில் இல்லையாடான்னு. இப்போ பார்த்தியா, என்னோட பல வருஷ ஏக்கத்துக்கு இப்போ ஒரு முடிவு வேலை வந்துருச்சு. நம்மளும் குலசாமி கோயிலை நோக்கி போய்க்கிருக்கோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு குறை தான். என்னாச்சு? உன் மூத்த பொண்ணு வரலன்னா? ஏய், அது எப்படி கண்டுபிடிச்ச? நாங்க எல்லாரும் உன் கூட இருந்தாலும் நீ உன் மூத்த பொண்ணு தானே தேடுவ. அப்படி இல்லடி, குடும்பமா சேர்ந்து ஒண்ணு பண்ணும்போது அவளும் இருக்க வேண்டாமா? அந்த புள்ள புரிச்சம் கூட சேர்ந்து பொங்கல் கொண்டாட போயிருக்கு. விடு விடு, ஒரு நாளைக்கு குலையிலையும் கூப்பிட்டுக்கிட்டு குலசாமி கோயிலுக்கு வந்தா போச்சு. கோமதி, இந்த கோயிலுக்கு போற வழின்னு போடு போட்டுருக்காரு. அண்ணே, அந்த அங்கே வண்டியை நிறுத்திக்கங்க, திருப்பி அப்படியே வண்டியை நிப்பாட்டிக்கங்க. அப்பா, ஏன் இங்கேயே இறங்க சொல்றீங்க? கோயில் பக்கத்துலயே போய் இறங்கிக்கலாமே. இல்லடா, இங்கேயே இறங்குறாந்தாலும் இறங்கிக்கிறலாம், பின்னாடி வர வண்டியை வரட்டேன். எல்லாரும் இறங்கி மொத்தமாக குடும்பத்தோடு நடந்து போனா தானே கெத்தா இருக்கேன். கோயிலுக்கு வந்த சனமே நம்மளை பார்க்கணும்ல.